ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இது உனக்கான கடைசி இரவு. ஏனென்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய முதலாவது செய்தியில் என் குழந்தை, நிச்சயமாக நீ மனம் மகிழப் போகின்றாய். உன்னுடைய மனதை மகிழ வைக்கக்கூடிய செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னோடு உனக்காக எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த வராகி எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வருகிறேன் என்பது நீ அறிந்த உண்மை. இந்த இரவு பொழுதிலும் இந்த வாழ்க்கையை நீ விரும்புகின்ற ஒரு நம்பிக்கை வருகிறது என்றால் நேரம் காலம் பார்க்காமல் அதை உன்னிடத்தில் சொல்ல துடிப்பவள் உன் தாயான வராகி. அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அதிசயத்தை உனக்கு சொல்ல வேண்டி நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் ஒவ்வொரு தருணங்களிலும் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி உனக்கென நான் சொல்ல வரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். அடுத்தது நடக்கும் எல்லாம் என் குழந்தையினுடைய மனதிற்குள் ஒரு நல்ல புரிதலை கொடுக்க தொடங்கிவிடும். என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதையும் அது எடுத்துச் சொல்ல தொடங்கிவிடும். இத்தனை நாளும் என் குழந்தை அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் அதற்குள் அடங்கி இருந்ததல்லவா? இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ நம்பு. இந்த வராகியானவள் இந்த நேரத்தில் உன்னை சந்திக்க வேண்டி வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை நிச்சயமாக மென்மையாக மீட்டெடுக்க வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? மென்மையாக மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த ஒரு இடத்திலும் அதிரடியான விஷயங்கள் இல்லாமல் சரியான புரிதலோடு நீ ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் அதிகமான சிந்தனைகளை கொண்டு, அதிகமான எண்ணங்களை கொண்டோ, அதிகமான கோபத்தை கொண்டோ நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற வேண்டாம் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன். உனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை பின்னாளில் நினைத்து பார்க்கும்பொழுது அதிலிருந்து சந்தோஷம்தான் மிச்சம் இருக்க வேண்டுமே தவிர, ஒருபொழுதும் அது கிடைத்ததை நினைத்து வருத்தம் கொள்ளும் ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. இதை நினைத்து கலங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கக்கூடாது. என் குழந்தையே, எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடக்கும்போது அந்த நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது. அந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு யோசனைகளையும் நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் உணரும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தை உன்னுடைய விருப்பம் போல எல்லாவற்றையும் நீ சரியாக முன்னிறுத்திவிட்டால் போதும். அவரவர் விருப்பங்கள் அவரவர் வாழ்க்கையில் சரியாக இருந்தாலே எதிர்வரக்கூடிய நேரங்களில் விரும்பிய நல்லது ஆசைப்படுகின்ற விஷயங்களும் ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று துன்பங்களை கொடுத்தவர்கள் மத்தியிலும் நீ தலைகுனிந்து நிமிர்ந்து கொண்டிருக்கிறாய். எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மிகுந்த கவனத்தோடு இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த நன்மைகளை எல்லாம் இனிமேல் உன்னுடைய கவனக்குறைவால் நீ விட்டுவிடாதே. உன்னுடைய தெளிவான சிந்தனைகள் உனக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி தரும் என்பதை நீ நம்பு. உனக்கான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ நம்பு. நான் முன்னால் நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நிற்காதே. இத்தனை விஷயங்களிலும் நீ பட்ட பாடுகள் இனி மீண்டும் உனக்கு திரும்பக்கூடாது. ஒவ்வொரு நிலையையும் தாண்டி என் குழந்தை நீ சரியான ஒன்றை தெளிவாக உருவாக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் குழந்தை நீ தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு தருகிறது என்றால் ஏதோ ஒன்று இன்னமும் உன் பக்கம் சரியாக இல்லை என்று தானே அர்த்தம். அதை தவிர அதை எண்ணுகிறாயோ அதன் மீது உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருந்தோமானால் இந்த வாழ்க்கையும் நம்மை கேலி கூத்தாக்கி சிரிக்கும். நீ மறக்கக்கூடாது, இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக சோதிக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை கேட்டு நல்லபடியாக நல்வழிக்கு வரும் இந்த குழந்தைகள் நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை பற்றியே தீர்வார்கள் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் என்று நீ எதை நினைக்கிறாயோ, நல்ல சூழ்நிலை என்று நீ எதை எண்ணுகிறாயோ அதை எல்லாமும் என் குழந்தை இனிமேல் நீ நல்லபடியாக உணர வேண்டும். உனக்கான நேரம் இது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சோதனையும் எந்த சூழ்நிலைகளையும் நீ கடந்து வரும்பொழுது உனக்கு சில ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கும் என்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாய். ஆனால் இந்த மனிதர்களையும் புரிந்து கொண்டு வேறு என்ன வேண்டும்? இதற்கு மேலும் நாம் எதை தேட வேண்டும்? தேவையில்லாமல் எதையாவது எண்ணி எண்ணி நீ இதுவரையிலும் இழந்தது கைவிட்டது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை.
உன்னை வேண்டுமென்றே அல்லவா காயப்படுத்தினார்கள், வேண்டுமென்றே அல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை வருத்தப்பட வைத்தார்கள். நீ எப்பொழுது இப்படி இருக்கிறாய் என்பதை கவனிப்பதுதான் இவர்களுடைய முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் சோதிப்பதுதான் இவர்களுடைய முழுக்க முழுக்க வேலையாக இருந்துவிட்டது. அப்படி இருக்கும்பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ சரியாக உணர வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கையில் தரும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்று நாம் யோசிப்பதை விட தீயது நடந்தாலும் பரவாயில்லை, நாம் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது என்று எண்ணி இருந்தால் அது போதும். உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு எப்பொழுது நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். அத்தனை நேரமும் இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே. எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நீ வருந்தி நிற்காதே. எதிர்வரும் நாட்கள் நமக்கு நல்லதை சொல்ல வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் ஆட்டி படைக்கும் எல்லாவற்றிலும் நீ எதற்குமே மனம் கலங்கி நிற்காதே. நம்முடைய சிந்தனைகள் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையை நாம் எதை உணர்ந்து நின்றாலும் இனி நமக்கு நடக்கப் போவது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் என்று என் குழந்தை இனி எதையெதையோ யோசித்து நீ சற்று கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ அடைய போராட வேண்டும். முடியாது என்று எதையுமே இனி கைவிடாது. நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி உனக்கே என்று ஒரு சரியான புரிதலை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ நினைத்து இனி கலங்காமல் சரியான புரிதலோடு வாழ பழகிவிடு. ஏனென்றால் வாழ்க்கை இன்னமும் இக்கட்டான கட்டத்தை நோக்கித்தான் பயணிக்குமே தவிர, இதைவிட அதிகமான சோதனைகளை நோக்கித்தான் இது பயணிக்குமே தவிர நல்லது உடனடியாக நடந்துவிட நாட்கள் செல்ல செல்ல சூழ்நிலைகள் மாற மாற இன்னமும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய ஈடுபாடு என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் உன்னால் போராடி வெற்றி பெற முடியும். அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்து நடந்து கொள். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய தேவைகளை அறிந்து உனக்கு நடப்பது என்பதனை தெரிந்து கொள். என் குழந்தையே, நடந்து வரும் விஷயங்கள் அத்தனையும் நடத்தி கொடுக்கும் இந்த தெய்வம் இனி எந்த காலமும் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து, காலத்திலும் உனக்குள் நிச்சயமான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து நீ சந்தித்தது என்றும் உனக்கு நல்ல தேவையை உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தயாராகிவிட்ட மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ எந்த ஒரு எண்ணத்தினாலும் அதை பெறாமல் சென்று விடாதே. உனக்கு வேண்டியது போல இனி எல்லாம் உன்னுடைய விருப்பம் போல உனக்கு சரியாகவே நடக்கும். நீ நினைத்து பார்த்த எதையும் இனிமேலும் தொலைக்க முன்வராதே. நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் கரடுமுரடான விஷயங்களும் மேலும் பள்ளம் இருந்தது. எதையெல்லாம் தாண்டி உன்னுடைய மன வலிமையை இனியும் உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எதையும் இழக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் தொலைக்காமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் என் குழந்தை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைகளையும் நினைத்து வருந்தாதே. சரியான புரிதலோடு உனக்கு வெற்றி கிடைக்க நான் முடிவு செய்துவிட்டேன். உன்னை நான் நல்ல மனநிலையோடு ஆனந்தமாக கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டேன் என்பதையும் நீ மறக்காதே. நல்லது என்னவென்று என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்குகிறாய். முடியாது, நடக்காது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட இந்த தேவைகளை நீ புரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகளை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். நமக்கு உண்மையாகவே பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது என்பது உனக்கு புரிந்துவிடும். உண்மையான விஷயங்கள் எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்படி மாற்றுகிறது என்பது உனக்கு தெரிய வந்துவிடும். நீ நினைக்க நினைக்க இனி எல்லாம் உனக்கு நல்ல புரிதலை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு தெரிய வரும் எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை தரும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு தேவைகளும் நல்லதொரு புரிதல்களும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை யோசிக்க வைத்த விஷயங்கள் இனிமேல் உன்னை நிச்சயமாக அதிகமாக வெற்றி பெற வைக்கும். இந்த விஷயம் உன்னை நேசிப்பதனால் தான் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறது. அப்படியானால் இனி நடக்கக்கூடிய எல்லாம் உன் குழந்தையினுடைய
வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரும் இந்த வாழ்க்கையும் உன்னை மிகப்பெரிய அதிசயத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தும். மேலும் என் குழந்தைக்கு நல்ல புரிதல்கள் எப்பொழுதும் கிடைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ நம்பினால் அது போதும். நாளைய விடியல் பொழுது மங்கள நாளில் நிச்சயமாக நினைத்த விஷயம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாறுதல்களை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய விருப்பங்கள் போல நீ எதிர்பார்க்கின்ற அந்த நல்ல விஷயம் முதலாவது செய்தியாக உன் செவி வந்து தொடும் என்பதுதான் உண்மை. நம்பிக்கை இழக்காமல் வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நமக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை நாம் கைவிடாமல் வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு அதிலிருந்து நாம் பின்வாங்கி நின்றோமானால் நிச்சயமாக நமக்குள் தோன்றுகின்ற இந்த மாற்றங்கள் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் நம்மை ஒருபொழுதும் நம்பிக்கையோடு வாழ வைக்காது. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நம் மீது என்ன நடந்தாலும் அவர்களுடைய குணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி நடக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பினால் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.